கசப்பே இல்லாமல் பாவக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாவக்காயை விதையெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மோர் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி சேர்த்து கலந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மோர் தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்படி ஊற வைக்கும்போது பாவக்காயில் இருக்கிற கசப்பு தன்மையெல்லாம் போயிடும். வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2-3 பூண்டு பல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கினதும் நம்ம மோரில் ஊற வச்சுருக்க பாவக்காயை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம பாவக்காய் நல்லா சுருண்டு வதங்குற வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாவக்காய் கசப்பு இல்லாமல் இருக்கணும்னா பிஞ்சு பாவக்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். வதங்கிட்டு இருக்கும் போதே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டு பொறுமையாக குக் பண்ணுங்கள். அப்போ தான் பாவக்காய் சுருண்டு வதங்கி வரும். இப்போ பாவக்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ பாவக்காய் 75% குக் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் 3 டீஸ்பூன் புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க. புளித்தண்ணி சேர்த்துட்டு புளியோட பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்கு இன்னும் 1 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதும் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பாவக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. கடைசியாக 2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. சேர்த்த உடனே வெல்லம்லாம் கரைஞ்சிட்டு 10 செகண்ட்லேயே ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டு நம்ம பாவக்காயை அரை மணி நேரம் மோரில் ஊற வச்சது, கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்தது, கடைசியாக வெல்லம் சேர்த்து செஞ்சதுனால இந்த பாவக்காய் கசப்பே இல்லாமல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் பாவக்காய் வறுவல் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாவக்காய் வறுவலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.